ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் சுஜாஸ் குக்புக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தூதுவளையை வச்சு எப்படி ஒரு நல்ல ரசம் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை இலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலராக இதில் அவ்வளோ குணாதிசயங்கள் இருக்குது. இதில் ஆல்கலாய்ட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் இது 3 பொருட்களும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை ரொம்ப அரிய இலை அப்படின்னு கூட சொல்லலாம். ரிச் இன் அயர்ன், ஃபாஸ்பரஸ், கால்சியம், கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் நார் சத்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பல மினரல் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த தூதுவளை பர்டிகுலராக எதெல்லாம் க்யூர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லங் கேன்சர், டயபிட்டீஸ், காலரா, ஆஸ்துமா, மலேரியா, அப்புறம் ப்ராங்கைட்டிஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த தூதுவளை ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா காஃப், கோல்டு இது ரெண்டையுமே சப்ரஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது இதில். ஸோ இந்த தூதுவளை ரசத்தை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த தூதுவளை ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தூதுவளை இலை. இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 5-6 பற்கள் பூண்டு. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, எடுத்து வச்ச தூதுவளை இலையை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்குனா இதோட கசப்பு அப்படியே போயிடும். இது வதக்கி அப்படியே சின்னதாக இலையெல்லாம் சுருங்கி போய் வரும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த கசப்பு அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி டைரெக்டாக எண்ணெயில் போட்டு வதக்குறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, அப்புறம் சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடையே நம்ம பூண்டையும் சேர்த்து போட்டுடலாம். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி கோவர்ஸ் கிரைண்டுன்னுவாங்க. அது ஒரு மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், இன்னும் தப்பில்லை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தூதுவளை இலையும் இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்ச விழுது இப்படி இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து ரசம் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது எண்ணெய் காஞ்சோடனே இந்த கடுகு போட்டு தாளிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்ச விழுது இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த கொதி வரும்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் அப்படியே கொஞ்சம் மிளகு இது மேலே ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு ரொம்பவே கோல்டாக இருக்குது. ஸோ இந்த ரசம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் குடிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தூதுவளையில் வர இந்த இது பாருங்கள், பூ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட காய் இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் ரோட்டோரம் சைடில் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் இந்த ரசத்தை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். சுவையான தூதுவளை ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.